என் தம்பி 2 பேர், நாங்கள் 2 பேர் மட்டும் நான்வெஜ் சாப்பிடுவோம். மீதி 4 பேர் வெஜிடேரியன். புரட்டாசி மாதம் இல்லைங்களா, அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். சரி அவங்கெல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்டாங்க. நான் புரட்டாசி இல்லாதனால நாங்கள்லாம் வந்து வெஜ்ஜு மாற்றி மாற்றி உளர்றேன். அவங்க 4 பேர் வெஜ்ஜு சாப்பிட்டாங்க. வெஜ் புலாவு, நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டேங்க. அவ்வளோதான். திரும்ப பேசினேன், அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு. என்ன நிறைய வாங்கிட்டு வரீங்க? என்னது கூல்ட்ரிங்க்ஸ் தானா? அப்பா போகலாம். 29 பேர் லைவ் இருக்காங்க. வீட்டுக்கு போனதை கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டே போடையில் 5 பேர் லைவ். அப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் லைவ் போடையில் 5 பேர் லைவ் வந்தாங்க. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா 10 பேர், 15 பேர் இருந்துச்சு. இன்னைக்கு 29 பேருங்கிறது ஓகே, மனசுக்கு திருப்தியாக தான் இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி லைவ் போட்டால் பழைய 1K 2K லைவ் மியூசிக் பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம் கடையிலேங்க. வீட்டுக்கு வரலாம். வாங்க. இன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு போனோம். படு மோசம், சுத்தமாகவே நல்லால. பையன் பொக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. अयो अम्मा किसका काय की देना वाली मन लग गया तेल टुकड़ी खाना हो गया। काम कैसे होटल रेस्टोरेंट आया वो मेरी उन लोगों कम करे ஹோட்டலில் தான் சாப்பாடு நல்லா இல்லையே, வீட்லேயே சமைச்சு பிரியாணி சாப்பிட்ருக்கலாமே, டிக்கும் கொடுத்து கூட இருக்குமே. அது வேணால் கரெக்டு தான். இங்கே போனால் நல்லா இருக்காதுன்னு தெரியுங்க, தெரிஞ்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஹோட்டல் சாப்பாடுன்னு போய்கிட்டு இருக்கோம். ஜூஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏய் செப்பல் எடுத்து மேலே வை. உன்னோடது மட்டும் தான் கௌதம் கீழே கிடக்குது. அதான் எல்லா செப்பல் கௌதமோடது எல்லாம் கீழே தான் கிடக்குது. அப்பா என்னம்மா அந்த கடையில் இதாம்மா இருந்துச்சு.